சாமானிய பிரெட்மன் வீரக்கோன் தனது 94வது வயதில் காலமானார். வீரக்கோன் தனது பதவி காலத்தில் 9 பிரதமர்கள் ஜனாதிபதிகளின் கீழ் செயலாளராக பணியாற்றினார். களுத்துறை ஹாலிகிராஸ் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை பயின்ற பிரெட்மன் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் சமூகவியலில் கௌரவ பட்டத்தையும் அமெரிக்காவின் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் ஃபல்பிரைட் புலமை பரிசிலையும் பெற்று சமூகவியலில் முதுகலை பட்டத்தையும் பெற்றுள்ளார். கொழும்புக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் மட்டும் சேவையில் ஈடுபட்ட சொகுசு ரயில் சேவை இன்று திங்கட்கிழமை முதல் தினசரி சேவையாக நடைபெறும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து தினமும் காலை 5:45க்கு புறப்படும் ரயில் சேவை காங்கேசன் துறையிலிருந்து பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கொழும்பு நோக்கி செல்லும். யாழ்தேவி தினமும் காலை 6:40க்கு கொழும்பிலிருந்து புறப்படும் எனவும் ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். குளக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி குளத்தில் விழுந்து 3 சிறுவர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் மட்டக்களப்பு வாகரை கருவப்பன் சேனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மூவரும் குளத்தின் கரையில் குழி தோண்டி விளையாடிக் கொண்டிருந்த போது குளத்தில் இருந்த பாரிய குழியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் வாகரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தரம் 5 புலமை பரிசில் தேர்வை ரத்து செய்வது குறித்த இறுதி முடிவு 2029 மட்டுமே எடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்ததை அடுத்து அது மிகவும் தாமதமானது என்று இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இளம் குழந்தைகள் மீது மிகுந்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த தேர்வு பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதை மாற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேலும் இழுத்தடிக்க கூடாது என்றும் கூறினார். இந்த வகையான போட்டி மிகுந்த தேர்வு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானதாகவோ அல்லது நிலையானதாகவோ இல்லை. இது கடந்த காலங்களில் நிறைய பேசப்பட்டது. முந்தைய அரசாங்கங்கள் கூட இதை ஒப்புக்கொண்டு 2023 கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஒரு மாற்றீட்டை முன்மொழிந்தன. ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் அதை ஒத்திவைத்துள்ளது என பெர்னாண்டோ கூறினார். புலமை பரிசில் தேர்வின் அசல் நோக்கம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் நன்கு அறியப்பட்ட பள்ளிகளில் சேர உதவுவதே தவிர அவர்களின் ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சியை ஆதரிப்பதல்ல. இது குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. இது ஒரு பிரபலமான பள்ளியில் நுழைவதற்கான ஒரு வழிகாட்டியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே 2029 வரை ஒரு முடிவை தாமதப்படுத்துவது நல்லதல்ல என்றார். முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸுக்கு பாதாள உலக தலைவரிடமிருந்து தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் அமைச்சராக இருந்தபோது தப்பிச் சென்ற பாதாள உலக தலைவர்களையும் உறுப்பினர்களையும் நாடு திரும்ப அழைத்த நடவடிக்கையை முன்னிட்டு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை மிரட்டல்கள் பற்றி போலீஸ் மா அதிபரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் லாகூர் மாகாணத்தின் பாக்தாதி பகுதியில் 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் திடீரென விழுந்து இடிந்ததில் 9 பெண்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மேலும் பலர் தீவிர காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்னும் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க அரசியலில் எதிர்பாராத திருப்பமாக எலன் மஸ்க் அமெரிக்கா கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளார். அமெரிக்க அரசியல் பாரம்பரிய குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சிகளுக்கு மாற்றாக வாக்களித்த மக்களின் பெரும் ஆதரவை தொடர்ந்து டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி வெள்ளிக்கிழமை தனது எக்ஸ் சமூக வலைத்தளம் மூலம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். உகண்டாவின் நீண்டகால ஜனாதிபதியான ஜோவேரி முசேவேனி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலும் ஆளுங்கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 80 வயதுடைய ஜோவேரி முசேவேனியின் இந்த முடிவு அவரது 40 ஆண்டுகால ஆட்சியை நீடிக்கும் முயற்சியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் உயர் நடுத்தர வருமான நாடாக உகண்டாவை மாற்றுவதற்கான பணியை தொடர முடியும் என முசேவேனி தெரிவித்துள்ளார். 1986 ஆண்டில் கிளர்ச்சி தலைவராக நாட்டின் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து அவர் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்து வருவதுடன் அவர் பதவியில் நீடிக்க அனுமதிக்கும் வகையில் வயது மற்றும் கால எல்லையினை நீக்குவதற்கு அரசியல் அமைப்பு 2 சந்தர்ப்பங்களில் திருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
விம்பிள்டன் ஒற்றையர் பிரிவில் 100வது வெற்றியை பெற்று டெக்சாஸ் வெள்ளத்தில் குறைந்தது 82 பேர் உயிரிழந்துள்ளனர். காணாமல் போன 10 சிறுமிகளை தேடும் பணி தொடர்கிறது. வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி அதிகாலை 4 மணியளவில் குவாடலூப் ஆற்றின் கரையிலிருந்து தண்ணீர் வெளியேறி கெர்க் கவுண்டி பகுதிகளுக்குள் புகுந்தது. இதில் குறைந்தது 28 குழந்தைகள் 40 பெரியவர்கள் உட்பட குறைந்தது 68 பேர் கொல்லப்பட்டனர். வெள்ளத்தில் கொல்லப்பட்டவர்களில் முகாமின் இயக்குனர் டிக் ஈஸ்லேண்டும் ஒருவர். அருகிலுள்ள கெண்டல் கவுண்டியில் 2 பேர் இறந்துள்ளனர். ராவிஸ் கவுண்டியில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டனர். ஃபெர்னன் கவுண்டியில் குறைந்தது 4 பேர் இறந்தனர். வில்லியம்சன், டாம் கிரீன் கவுண்டிகளில் தலா ஒருவர் இறந்துள்ளனர். மீட்பு குழுவினர் ஏற்கனவே நூற்றுக்கணக்கானவர்களை காப்பாற்றியுள்ளனர். இன்னும் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க 24 மணி நேரமும் தேடுதல் நடைபெறும் என்று டெக்சாஸ் ஆளுநர் கிரேட் அஃபோர்ட் உறுதியளித்தார். குறைந்தது 41 பேர் காணாமல் போனது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார்.